வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிவகாசி கார சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு 10 இட்லி சாப்பிட்லாமான்னு தோணும், அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். கார சட்னினாலே வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதுக்கு கேஸும் செலவாகி நேரமும் செலவாகி அதை ஆற வைக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சேன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, கேஸும் வீணாகாமல் நேரமும் வீணாகாமல் 5 நிமிஷத்தில் அசத்தலான சுவையில் இந்த சிவகாசி கார சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 7-8 வரமிளகாயை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த வரமிளகாயை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இனி 2 சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டு சின்னதாக இருந்தால் இனி 2 சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயம் 150 கிராம் அளவு. 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுவும் 150 கிராம் அளவு. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன், இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரெசிபியை நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறவங்க சிவகாசியைச் சேர்ந்த ரேணுகா தேவி கனகராஜ். செம டேஸ்டான இந்த சட்னியை அனுப்பின அவங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சட்னியை தாளிக்கணுங்கிறது இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டாலே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கு தாளிப்பு சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதை சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துருக்கிறதால 3 நாளாக இந்த சட்னி எங்கள் வீட்டில் கெடலை. இந்த சட்னியை நமக்கு அனுப்பி வச்ச ரேணுகா தேவி கனகராஜுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட அவங்க அம்மா பிரேமலதாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து தான் இவங்க கற்றுக்கிட்டாங்களாமா இந்த சட்னியை. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.